வணக்கம் பாலமுருகன். ஈரோடு தேர்தல் முடிவுகள் வெளியில வந்து ஆளாளுக்கு வெற்றி கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த மானங்கெட்ட ஈத்திர ஜென்மங்கள், நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய இந்த ஈத்திர ஜென்மங்களும் பயங்கரமா வான வேடிக்கை விட்டுக்கிட்டு ஆகா ஓகோன்னு என்ன சொல்றது வெற்றி பெற்ற மாதிரி சாகிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா, நாங்க போன தடவை விட இந்த தடவை நாங்க கொஞ்சம் ஓட்டு கூட வாங்கிட்டோம். இப்படி ஒரு கேடுகட்ட கும்பலை எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோமா? காரணம், இந்தியா முழுக்க ஒருவர் எலெக்ஷன்ல போட்டிடுறாங்கன்னா வெற்றி அல்லது தோல்வி, இதுதான் அவங்களோட ரிசல்ட். அன்னைக்கு ஆர்வத்தோட பார்ப்பாங்க, நம்ம இந்த தடவை ஜெயிச்சிட்டோமா. ஆனா இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி இந்த முறை நாம டெபாசிட் வாங்குவோமா அல்லது மாட்டோமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி தான். இந்த கட்சிக்காரங்க இன்னைக்கு 20,000 வாக்குகள் வாங்கிட்டாங்களா, ஆகா ஓகோன்னு பேண்ட நினைச்சிட்டு திரியிறானுங்க. ஆனால் கள நிலவரம் ஈரோட்ல இவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சாத்து மட்ட அடி என்னங்கிறத நீங்களே பாருங்க. முடியாத சக்தி எங்கள் பெரியார், அழிந்து போனான் நயவன் சீமான். அசைக்க முடியாத சக்தி எங்கள் பெரியார், அழிந்து போனான் நயவன் சீமான். அசைக்க முடியாத சக்தி எங்கள் பெரியார், அழிந்து போனான் நயவன் சீமான். தித்திக்கும் திராவிட மாடல் ஆட்சி, ஈரோடு கிழக்கே அதற்கு சாட்சி. தித்திக்கும் திராவிட மாடல் ஆட்சி, ஈரோடு கிழக்கே அதற்கு சாட்சி. தித்திக்கும் திராவிட மாடல் ஆட்சி, ஈரோடு கிழக்கே அதற்கு சாட்சி. இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் இருக்காங்க பாத்தீங்கல்ல, வெற்றி வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லித்தான் களத்துல இறக்குவாங்க. ஆனா நாம் தமிழர்ல இருக்கிற நம்ம இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் தோல்வி வேட்பாளர்கள், அதாவது போய் நீ எலெக்ஷன்ல நின்று உன் குடிய நீயே கெடுத்துக்கோ, எவன் கிட்டையாவது எவன் காலியா அறுத்தாவது காசெல்லாம் கொடுத்து வந்து எலெக்ஷன்ல நீ செலவு பண்ணிட்டு தெருவுக்கு வந்து முடிஞ்சா உயிரோட இரு, இல்லைன்னா எங்கிட்ட போய் தொங்குன்னு சொல்லி ஒரு கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குடி கெடுக்கக்கூடிய கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. இதன் அடிப்படையில் இவனுக்கு 15 வருஷமா கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷன்ல சந்திச்சிருக்கக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கல. ஆனா வாய் மட்டும் நல்லா காது வரைக்கும் கிளிய பேசுவானுங்க. அதுவும் இல்லாம எவ்வளவு ஆபத்தான வலதுசாரி கருத்துக்களை பேசிக்கிட்டு அதன் அடிப்படையில இங்க தமிழ்நாட்டுல வாக்காக மாற்றி விடலாம். இது சுத்தமான பிஜேபி RSS உடைய ஃபார்முலா. வடநாட்டுல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக இஸ்லாமியர்களை பழி தூற்றுவது, அங்க நடக்கக்கூடிய அனைத்து ப்ராப்ளத்துக்கும் காரணம் இஸ்லாமியர்கள் அப்படிங்கறத கண்ணை மூடிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சங்கிகள் பிக்ஸ் பண்ணுவானுங்க. அதே ஃபார்முலாவை தான் இங்கே வச்சு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கு காரணம் திராவிடம்ங்கிற எழுத்தும் இங்க இருக்கக்கூடிய அந்த மாபெரும் தலைவர்கள் அனைவரையும் மொழி வாரியாக பிரிக்கிறது. தெலுங்கர், கன்னடர், அவர் இவர், தூய தமிழன் தான் ஆட்சியில இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவான். சரிடா, ஓ லாஜிக்கே வர்றோம். தூய தமிழர்னா நீ முதல்ல யாரா, நீ தூய தமிழரா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா எடுபிடிக்க இருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளவோ அவ்வளவுதான். அவன்கிட்ட வந்துட்டு மானம், ரோசம், சூடு, சுரணை இதை பத்தி எல்லாம் கேட்டோம்னா எதை பத்தி பேசுறவன் தான் முட்டாள். பெரியார் தெளிவாக சொல்லியிருந்தார், மானம் உள்ள 1000 பேருடன் போராடலாம், ஆனால் மானம் கெட்ட ஒருத்தனோட நம்மளால போராட முடியாது. அந்த மாதிரி இங்க கள நிலவரம் இங்க காரி துப்புற மாதிரி இருக்கு. 1,00,000 சில்லற வாக்குகளை வாங்கிக்கிட்டு திமுக வெற்றி பெற்றிருக்கு. இவனுங்க என்னடானா 20,000 வாக்குகள் வாங்கிட்டோம்னு. ஏண்டா வெக்கங்கட்ட பயலுகளா, அங்க 2-3 எடுபுடிய அல்லக்கை ஜால்ராக்கள் இருக்காங்க. ஒன்னு இடும்பவன கார்த்தி, இன்னொரு சாட்ட துரைமுருகன். அவன் என்ன பதிவு போடுறான்னா, மிகப்பெரிய 2வது பெரிய கட்சியாக மாறிவிட்டது இந்த நாம் தமிழர் கட்சின்னு போடுறான். ஏண்டா எத்தனை பேர் அங்க நின்னாங்க கேட்டா 2 பேரு. முதல்ல ஒருத்தர் வெற்றி பெற்றா அடுத்தவை யாரு, அடுத்தவை எத்தனாவது இடத்துல போய் 2வது இடம். வெக்கமா இருக்காதா? பச்சை குழந்தையெல்லாம் சிரிக்குது. இன்னொருத்தர் 20,000 வாக்குகளை வாங்கி அப்படியே நெருப்பை அணைக்க முடியாது, புகை மூட்டத்தை அணைக்க முடியாதுன்னு கவிதை உட்காந்து எழுதிட்டு இருக்கான். ஏண்டா 20,000 வாக்கு, போன தடவை நீ எவ்வளோடா வாக்கு வாங்கின? ஒரு 12,000 வாக்கு வாங்கியிருக்க. இந்த தடவை எவ்வளோடா வாக்கு நீ வாங்கியிருக்கீங்க கேட்டா 12,000 வாக்கு சேர்த்து 23,000 சில்லறை நீ வாங்கியிருக்கிற. ஆனா யாரோட நீ கூட்டணி வச்சிருக்க, நீ யாரை எதிர்த்த?
பெரியாரே மண்ணுன்னு சொன்னேன்ல, இங்க பெரியாரை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி எதுன்னு கேட்டா இந்த பிஜேபி RSS கட்சி தான். அங்க போனதுதான் அவனுக்கு எவ்வளவு ஓட்டு வாங்கியிருந்தா 11,000 சில்லறை வாங்கியிருந்தாங்க. இப்ப அவங்க களத்துல நிக்கல. அப்ப அவனுடைய ஓட்டு வந்து உனக்கு போறேன்னு சொல்லிட்டானுங்க. உனக்கு நீ போனாலும் எவ்வளவு வாங்கியிருந்த? 11,000 வாங்கியிருந்த, 22,000 வாங்கியிருந்த. 24,000 கணக்குக்கு வரணும், 25,000 சில்லறை கணக்குக்கு வரணும். அப்படி நீ வாங்கியிருந்தேன்னா நீ டெபாசிட் வாங்கியிருப்ப. ஆனா 1967 வாக்கு உனக்கு இருந்தா தான் டெபாசிட் கிடைக்கும். அது இல்ல. அந்த 1967க்கு மாபெரும் சிறப்பு இருக்கு. அதுதான் இங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்த நாள். இன்னைக்கு வரைக்கும் பொன் விழாவை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட வரலாற்று நம்பரை வந்து உனக்கு கொடுத்து மூக்குல நல்லா மண்டையில நல்லா சாத்தி உட்கார வச்சிருக்கு டெபாசிட் இல்லாம. காரணம் என்னன்னு கேட்டுட்டேன்னா, இங்க உன் கட்சியில இருக்கக்கூடிய ஆளே வந்துகிட்டு என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, இந்த தருதல இந்த நாதாரி என்ன பண்ணிருக்கு கேட்டா, தந்தை பெரியாரை இழிவுபடுத்துது, அதனால இவனுக்கு எல்லாம் நம்மளுடைய வாக்குகளை செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வாக்கு கொண்டுட்டு போய் திமுக போட்டுருச்சு. இதை விட கொடுமை பிஜேபி இருக்காம பார்த்தீங்களா, அந்த பிஜேபி வாக்கு மட்டும் தான் அவன்கிட்ட வந்திருக்கு. இது இல்லாம அதிமுக வாக்கு ஃபுல்லா நமக்கு வந்துரும், டெபாசிட் வாங்கிடலாம், ஒரு பொழுதும் வெற்றி அடைய மாட்டோம்ங்கிறது உனக்கே தெரியும். இந்த முறை டெபாசிட்டாவது நம்ம வாங்கிடலாம் அப்படி நீ நினைச்சிட்டு ஒரு கணக்கு போட்டிருந்த. அது ஃபுல்லா மண் அள்ளி நம்ம ஆளுக்கு போட்டாங்க. ஏன்னா திராவிடத்தில் பூத்த 2 கிளை தான் திமுக மற்றும் அதிமுக. அதுல இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் அனைத்துமே எல்லா கட்சியும் அள்ளி 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 வாக்கு போட்டு வெங்காலி போட்டுச்சுன்னு கேட்டா திமுக போட்டுச்சு. உனக்கு பட்ட நாமத்தை சாத்தி விட்டுருக்காங்க. இதுல இருந்து தெரிஞ்சு கூட மரமண்ட தந்தை பெரியார் இங்க அப்படிங்கிறவர் வந்து இங்க தமிழகத்தின் வேர். இங்க இருக்கக்கூடிய சமூக பணிகளாக இருக்கட்டும், அரசியல் பணிகளாக இருக்கட்டும், அனைத்திலும் தந்தை பெரியாரின் கொள்கைகள் மட்டும்தான் கோலோச்சி நிற்கும். ஏன் இந்தியாவில் மிக அதிகாரம் படைத்த மிகப்பெரிய அமைப்பு உச்ச நீதிமன்றம். நீதிமன்றங்களே இன்றைக்கு தந்தை பெரியாரின் தீர்மானங்களையும் தந்தை பெரியாரின் கொள்கைகளையும் சட்ட வடிவாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பெரியாரால் வீழ்ந்தோம் ராமசாமி நாயக்கர் சொல்லும் போது உனக்கு நன்றாக இந்த மக்கள் செருப்பாலே கொடுத்திருக்கிறார்கள். இனிமேல் தான் இருக்கிறது உனக்கு கச்சேரி. தெளிவாக சொல்லியிருந்தார்கள் நம்மளுடைய தலைவர்கள் அனைவருமே. எலெக்ஷன் முடியட்டும், இவன் மேடை போடக்கூடிய இடத்துல ஃபுல்லா நாங்களும் மேடையை போடுறோம், இனிமே இருக்கு இவன் பாட்டுக்கு எதிர்பார்ட்டு. ஆரம்பிக்கலாம்.